அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எந்த வேலைக்கு எபோ ஆர் பிலோ சஸ்டைனா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் பார்க்கலாம். இது இந்த வேல்யூவை வச்சு நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம் சார். நம்மகிட்ட படித்த ஸ்டூடெண்ட்டும் சரி யாரும் இதை வச்சு ட்ரேட் பண்ண மாட்டாங்க. இது ஒரு அடிஷ்னல் சப்போர்ட்காக மட்டும்தான். எதுக்குன்னா நீங்கள் சிந்திக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை, வேற ஒரு காரணம் கிடையாது. இந்த ப்ரைஸை வராமல் போனாலும் எப்படி ட்ரேட் பண்ணணும்னு நமக்கு தெரியணும். புரியுதுங்களா? சரி, இப்போ இன்னைக்கு மார்க்கெட் ஹியூஜ் கேப் அப் ஆகிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் ட்ரேட் ஆரம்பிச்சு கொஞ்சம் டைம் எடுத்து ட்ரேட் பண்ணுங்க, பெட்டரா இருக்கும். ஓகேங்களா? சூப்பரா இருக்கும். ஓகேங்களா? இன்னைக்கு 26,200 புட்டு, 26,200 புட்டு 128 ரூபீஸ்க்கு எபோ சஸ்டைன் ஆனா மார்க்கெட் இறங்கும், பிலோ சஸ்டைன் ஆனா மார்க்கெட் ஏறும். நாங்க சொல்றது மார்க்கெட்னுடைய டைரக்ஷன் தான் சொல்றேன், தயவு செய்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட்னுடைய டைரக்ஷன் தான் நாங்க சொல்றேன். சரி, இந்த பிரைஸே அது வரல, 128 வரல அப்படின்னா இக்னோர் பண்ணிடுங்க. ஏன்னா இதுக்கு பல வேல்யூகள் இருக்கு. இது இங்க வராம மேலே இருந்து இங்க ஒரு வேல்யூ இருக்கு, அதை எடுத்துட்டு போயிடும். இல்ல இது கீழேயே இங்க இந்த வேல்யூன்னா கீழே ஒரு வேல்யூ இருக்கு, இங்க அரசா அப்படி கீழேயும் போயிடலாம். அப்போ இங்க வரும்போது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். எங்கேயாவது உங்களுக்கு எக்ஸிட் ஆகிறதுக்கான சான்சஸும் கொடுத்துரும். புரியுதுங்களா? இதுல ஃபால்ஸாகவும் இருக்கலாம், மேலே இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி கீழே விடும், கீழே இருக்கிற மாதிரி இருக்கும் மேலே. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்றது நம்ம ட்ராப் பண்ணுவாங்க நம்மள ரீட்டைல் ட்ரேடர். அதையும் நமக்கு மேக்ஸ்லேயே கண்டுபிடிக்க தெரியணும். அது மட்டுமல்ல, இது இங்கிருந்து ஏறினாலும் ஒரு வேலையில போயிட்டு திரும்பி ஆகணும், ஆர் அதர் டைரக்ஷன். அதே போல கீழே வந்தாலும் ஒரு வேலையில திரும்பணும், ஆர் அதர் ஆப்போசிட் அதர் டைரக்ஷன். அப்போ ஒரு ஸ்ட்ரைக்குக்கு ஒரு வேல்யூ இல்லை, நிறைய வேல்யூகள் இருக்குன்றத புரிந்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல வரும்போது இந்த டிசிஷன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டர். உங்க டெக்னிக்கல், நீங்க ட்ரெண்ட் லைன் பார்க்கலாம், பிரைஸ் ஆக்ஷன் பார்க்கலாம், ஓப்பன் ஏனி நீங்க எதை வேணா பார்க்கலாம். நம்ம அதெல்லாம் பார்க்கல. நம்ம மேக்ஸ் எந்த நியூஸா இருக்கட்டும் எதா இருக்கட்டும் நமக்கு அது தேவையே கிடையாது. இன்ட்ராடே ட்ரேடர் இன்ட்ராடேல வரும் என்ன ரூலோ அந்த லைவ்ல காலையில் என்ன ரூல் இருக்கோ. இப்போ பாருங்க, இன்னைக்கு 350 பாயிண்ட் 300 பாயிண்ட் அப்பா ஐயோ பொசிஷன் எடுத்து வச்சிருந்தா ரிட்டர்னு. எஸ், இன்ட்ராடே பிளேயர் அதை செய்யக்கூடாது. பொசிஷன் ட்ரேடர் நம்ம பண்ணிக்கலாம். நம்ம பொசிஷன் ட்ரேடர் 15ஆம் தேதி என்னமோ அன்னைக்கு பொசிஷன் எடுத்துட்டாங்க, அதுக்கான ரிட்டர்ன் எல்லாமே ஏற்கனவே 500 பாயிண்ட் ரிட்டர்ன் கொடுத்துருச்சு. இன்னைக்கு இன்னும் வச்சிருந்தாங்கன்னா இன்னும் பெரிய ரிட்டர்ன் கிடைக்கும். அது பொசிஷன் ட்ரேடுங்கிறது வேற கான்செப்ட். இன்ட்ராடேங்கிறது அப்படி கிடையாது. இன்ட்ராடே அன்னைக்கு காலையில ட்ரேட் ஆகும். அன்னைக்கு நம்ம அன்னைக்கு என்ன ரூல் இருக்கோ அந்த ட்ரேட்ல எடுத்து ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? பொசிஷனையும் இன்ட்ராடேவையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பொசிஷனை கொண்டு இன்ட்ராடேல பண்ணீங்க, உங்க பணம் எல்லாம் சுவாகா. ஓகேங்களா? அதனால முழுமையா நம்ம படிச்சு தெரிஞ்சு ட்ரேட் பண்ணணும். யூடியூப் பப்ளிக் டொமைன்ல யார் எதை சொன்னாலும் நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ. நான் சொல்றதையும் நம்பாதீங்க. நீங்க படிச்சு உணர்ந்தால் மட்டுமே ட்ரேட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.